பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாமக்கல் பூங்கா சாலையில் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜு இணைப்பில் உள்ளார். ராஜு, 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் இன்று அந்த அலுவலகத்தில் என்னென்ன பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது? இது தொடர்பாக அவர்கள் முன்வைக்கும் 10 அம்ச கோரிக்கைகள் என்னென்ன விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் கிருஷ்ணவேணி. நாமக்கல்லில் பூங்கா சாலையில் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் இன்று தங்கள் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வர வேண்டும், இடைநிலை முதுகலை ஆசிரியர்கள் ஓய்வூதிய முரண்பாட்டை ஊதிய முரண்பாட்டை களையப்பட வேண்டும், ஆசிரியர் தகுதி தேர்வில் இருந்து ஏற்கனவே அரசு பணியில் உள்ளவர்களுக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும், சிறப்பு காலமுறை ஊதியம் தொகுப்பு ஊதியம் உள்ளவர்களுக்கு வரவேற்கப்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும், அரசு துறையில் காலியாக உள்ள 30% காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், 21 மாத ஊதிய நிலுவையை வழங்க வேண்டும், சாலை பணியாளர்களுக்கு 41 மாத பணி நீக்க காலத்தை நீதிமன்ற உத்தரவுப்படி பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாமக்கல் பூங்கா சாலையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்தில் தொடர்ந்து அனைத்து சங்கங்கள் பங்கேற்று கோஷங்கள் எழுப்பி தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கலந்துள்ளனர். இன்று விடுமுறை என்பதால் அனைவரும் ஏராளமான சங்கத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் மற்றும் அரசு பணியாளர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். கிருஷ்ணவேணி, விவரங்களுக்கு நன்றி ராஜு.